குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற மு.க. ஸ்டாலின் முயன்று வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், ஸ்டாலின் தேர்தலை விரும்பினாலும் திமுக எம்எல்ஏக்கள் தேர்தலை விரும்பவில்லை என்றார். திரு ஸ்டாலினுக்கு, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அவசரம்? அவருக்கு ஒன்று குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கணும், சட்டமன்றத்தை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும். அது ஒன்று. இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியே இல்லாமல் தேர்தல் நடக்கணும். இந்த ரெண்டுமே ஒரு நிறைவேறாத ஆசைதான் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் தேர்தலை விரும்பினாலும் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் நிச்சயம் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி சட்டமன்றத்திற்கு வரும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட 5 ஆண்டுகள் நிறைவு செய்யணும் என்ற எண்ணம் தான் எல்லோருடைய எண்ணத்தில் இருக்கும். தமிழகத்தில் பாஜகவை காலூன்ற அதிமுகவினர் சுமந்து செல்ல மாட்டோம் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, கொடநாடு பிரச்சினை எதிர்க்கட்சிகளின் புனையப்பட்ட நாடகம் என்று கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்றம் செயற்குழு கூடி அன்று இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுத்த பிறகு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அவர்கள் அதை செயல்படுத்துவார்கள். அதுதான் அண்ணா இன்றைய நிலைமையை தவிர, நீங்கள் பிஜேபி கூட்டணி போயிட்டீங்களா, பிறகு நாங்கள் சுமந்துட்டு போயிட்டு பிஜேபி கால் ஊன்ற வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் நாங்கள்லாம் இதாக மனுஷனுங்க, நாங்கள்லாம் சொந்தம் போகிறதுக்கு நாங்கள் வேற ஆள் கிடையாது. கர்நாடக அரசியலில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் நாளை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சியான பாஜக தனது எம்எல்ஏக்களை டெல்லி அழைத்துச் சென்றதோடு குருகிராமில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் திடீரென மும்பை புறப்பட்டு சென்றதால் கூட்டணி ஆட்சிக்கு திடீர் சிக்கல் ஏற்பட்டது. மேலும் ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை இரு சுயேட்சை எம்எல்ஏக்கள் திரும்ப பெற்றனர். திடீர் திருப்பமாக மும்பை சென்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பீமா நாயக் மற்றும் பாசான் கவுடா தாதல் ஆகியோர் தாங்கள் கட்சி மேலிடத்திலும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பெங்களூருவில் உள்ள தமது இல்லத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.